அல்லாஹ்வின் பேரருளால் 7வது தின தராவீஹ் தொழுகையை நாம் முடித்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய இந்த அமல்களை கபூல் செய்வானாக. மீதம் இருக்கக்கூடிய இந்த ரமலானை அல்லாஹ்விற்கு பிடித்ததை போல கழிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நம்மளே அறியாமல் ஏதேனும் சிறு பெரு குற்றங்கள் பிழைகள் செய்திருந்தால் தன் மிக பெரும் கிருபையினால் அல்லாஹ் அதை மன்னித்து அருள் புரிவானாக. அப்ப நபிமார்களினுடைய வரலாற்றை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். நேற்றைய தினம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ள நிம்மதிக்காக வேண்டி அல்லாஹ் ஹவ்வாவை படைத்து சொர்க்கத்திலே வலம் வர வேண்டும் என்று அல்லாஹ்வினுடைய கட்டளை உணர்த்தினான். இன்ன ஷைத்தான் லக்கும் அதுவும் முபீன், ஷைத்தான் ஒருவன் இருக்கிறான், அவனுடைய பேச்சை நீங்கள் கேட்டு விடாதீர்கள், அவன் உங்களை சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கக்கூடும், எனவே உஷாராக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் உணர்த்திய பிறகும் கூட ஷைத்தானினுடைய வலையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிக்கிக்கொள்ள அல்லாஹ் வேகமாக வானலோகத்திலிருந்து பூமிக்கு தூக்கி எறிந்தான். இந்த இடத்துல நாம நினைக்கணும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைப்பதற்கு முன்னதாகவே அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னி ஜாஇலும் ஃபில் அர்தி கலீஃபா, பூமியிலே எனக்குரிய ஒரு பிரதிநிதியை நான் படைக்கப் போகிறேன் சொல்லிட்டு இடையில் ஒரு காரணம் ஒன்றை ஏற்படுத்துகிறான். எந்த ஒரு வேலையை செய்தாலும் அல்லாஹ்விற்கு ஒரு காரணத்தை உண்டாக்குவது வழமை. அப்போ அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறப்பதற்கு முன்னதாகவே பூமியில் பிரதிநிதியை படைக்கப் போகிறேன் என்று தேர்ந்தெடுத்த அல்லாஹ் இந்த மரத்தின் பக்கம் நெருங்கக்கூடாது என்ற ஒரு காரணத்தை உருவாக்குகிறான். இல்லைனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை எப்படியானால் பூமியில் படைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அல்லாஹ் முன்னதாகவே இருந்தார். அப்ப தன்னுடைய பிரதிநிதியை பூமியில் அனுப்ப வேண்டும் என்று அல்லாஹ்வின் நாட்டம். அதற்கேற்றாற்போல் ஷைத்தானினுடைய சூழ்ச்சியின் மூலமாக சய்யிதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மற்றும் ஹவ்வா அம்மையாரை பூமிக்கு அல்லாஹ் இறக்கினான். இறங்கும் பொழுது சில ரிவாயத்துக்கள்ல வருகிறது, மலக்குமார்களோடு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறங்கினார்கள் என்றும் வருகிறது. அதிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஆதம் பீக் என்ற மலையின் மேல் சொர்க்கத்திலிருந்து நேராக இறக்கப்பட்டது இலங்கையில் இருப்பதாக ஒரு ரிவாயத்துக்களுடைய அடிப்படையில் வருகிறது. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இலங்கையில் உள்ள ஆதம் பீக் என்னும் மலையின் மீது இறக்கப்பட்டார்கள். ஹவ்வா அம்மையார் ஜித்தாவின் பகுதியிலே இறக்கப்பட்டார்கள். இப்படியாக 2 நபர்களும் அல்லாஹ்வை தௌபா செய்து கொண்டே இருக்கிறார்கள், அழுது கொண்டே இருக்கிறார்கள். பிரியத்திற்குரிய மனைவி ஹவ்வா அம்மையாரை காணவில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் தேடுகிறார்கள். இந்த துஆவை தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறார்கள். ரப்பனா ظلمنا அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா, யா அல்லாஹ் நாங்க தெரியாம செஞ்சிட்டோம், என்ன நீ மன்னிச்சிரு. குற்றம் என்பது இயல்பான ஒன்றுதான். குல்லு பனி ஆதம ஹத்தா, அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸ் குதுசியிலே சொல்லுகிறான், ஆதமின் மகன் அனைவரும் குற்றம் செய்பவர்கள் தான். ஆனால் வகைருல் ஹத்தா அத்தவ்வாபீன், குற்றம் செய்பவர்களே சிறந்த மனிதர் யார் தெரியுமா? தன்னுடைய தவறை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் தான் என ஹதீஸிலே வருகிறது. ஷைத்தானும் குற்றம் இழைத்தான், ஆதமும் குற்றம் இழைத்தார்கள். ஆனால் ஆதமிற்கு அல்லாஹ்வின் உதவி கிடைத்தது எப்படி என்றால், தன் தவறை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்கொண்டார்கள். ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளல, விவாதம் செய்தான். என்னை நீ நெருப்பில் படைத்தாய், அவரை நீ மண்ணில் படைத்தாய், எப்படி நான் ஏற்றுக்கொள்ளுவேன்? சஜ்தா செய்ய மாட்டேன். ஷைத்தான் அடம் பிடித்தான். இன்னும் சில ரிவாயத்துக்கள்ல இப்படி வரும், பல வருடங்களுக்கு பிறகு ஆதமின் கபரை சஜ்தா செய்ய வேண்டும் என்று ஏவப்பட்டதாகவும் ஷைத்தான் இப்படி சொல்லுகிறான், ஆதம் உயிரோடு இருக்கும் போதே நான் சஜ்தா செய்யல,
கபருக்கு நான் சஜிதா செய்வனா என்று சில மௌதுவான ரிவாயத்துக்கள் இருக்கிறது. இது கிதாபுகள் எந்த இடத்திலும் கிடைக்கவில்லை என்றாலும் இப்படி சொல்லப்படுகிறது. இப்ப யோசித்து பார்க்கிறோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பூமியிலே இறக்கப்பட்டார்கள், தனது தௌபா செய்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு கட்டளை வருகிறது, ஆதமே தௌபா செய்வதற்குரிய மிக ஏற்றமான ஒரு இடம் இருக்கிறது, என்னுடைய அரிசினுடைய கீழ்ப்பகுதியிலே பூமியில் ஒரு பகுதி இருக்கிறது, அந்த இடத்திற்கு நீங்கள் செல்லுங்கள் என சொல்ல நேராக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த இடத்தை காட்டினான். அதுதான் மக்காவினுடைய பகுதி. நேராக அல்லாஹ்வினுடைய அரிசுக்கு கீழே பைத்துல் மஸ்ஜித் மஅமூர் என்னும் ஒரு பள்ளி இருக்கிறது. அந்த பள்ளிக்கு கீழாக நேராக மக்கா முக்கர்ரமா பைத்துல்லாஹ் என்ற அந்த பகுதி இருக்கிறது. நேராக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த இடத்திற்கு நேராக செல்கிறார்கள். நேராக சென்றவுடன் உடனே அந்த இடத்தில் தான் தன்னுடைய மனைவி ஹவ்வா அம்மையாரை முதலிலே அரஃபா என்னும் மைதானத்திலே வைத்து சந்திக்கிறார்கள். ரிவாயத்துக்கள் வருகிறது, சுமார் 300 வருடங்களுக்கு பிறகு அவர்கள் சந்தித்தார்கள் என்பதாக வருது. அரஃபா மைதானம் என்று சொன்னால் இதுதான். அரஃபா என்று சொன்னால் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகுதல், சந்தித்துக் கொள்ளுதல் என்ற இடத்தை அப்பொழுதிலிருந்தே பேர் வைக்கப்பட்டு விட்டது. அரஃபா என்று சொன்னால் சந்தித்துக் கொள்ளுதல். ஆதம் ஹவ்வா 2 நபர்களும் பல வருடங்களுக்கு பிறகு சந்தித்துக் கொண்டார்கள். அந்த இடத்தில் சந்தித்ததற்கு பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த சந்திப்பை மிக பெரும் அமலாக மாற்றிவிட்டான். கியாமத் வரைக்கும் வரக்கூடிய ஹாஜிகள் ஆதம் ஹவ்வாவை போல அந்த இடத்தில் இருந்து கொஞ்ச நேரம் தங்கி இருந்தால் மட்டுமே ஹஜ் கூடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல் ஹஜ்ஜு அல் அரஃபா. நீங்க அரஃபா மைதானத்துல ஹாஜிகள் அங்க போய் கொஞ்ச நேரம் தங்கணும். ஏன்னா ஆதம் ஹவ்வா தங்கி இருந்தாங்க, அல்லாஹ்விற்கு அது பிடித்து போனது, அதே வணக்கமாக அல்லாஹ் மாற்றி விட்டான். இப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு இணங்க அந்த இடத்தில் தௌபா செய்கிறார்கள். முதல் கட்டமாக அல்லாஹ் அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டான் என்று வருகிறது. அதே நிலையிலேயே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மற்றும் ஹவ்வா அம்மையாருக்கு குழந்தைகள் பிறக்க ஆரம்பிக்கிறது. அப்பொழுதுள்ள எப்படி குழந்தை பிறக்கும் சொன்னா ஜோடி ஜோடியாக பிறக்கும். ஒரே வயிற்றிலே ஆண் ஒன்று பெண் ஒன்று, அடுத்த பிரசவத்தில் ஆண் ஒன்று பெண் ஒன்று, இப்படியாக குழந்தை பிறக்க ஆரம்பித்தது. நிக்காக எப்படி முடிப்பாங்க? ஒரு ஜோடிக்கு மாற்று ஜோடி, அதாவது ஒரு வயிற்றில் பிறந்த ஆணுக்கும் இன்னொரு வயிற்றில் பிறந்த பெண்ணுக்கும் நிக்காக முடிப்பது வழமையாக இருந்தது. அல்லாஹ் இது போன்ற சட்டத்தை ஏற்படுத்தி இருந்தான். மாறு குழந்தைகளை திருமணம் செய்து கொள்ளுவார்கள். அப்ப ஆதம் ஹவ்வாவிற்கு முதலிலே ஆபில் என்னும் ஒரு ஆண் குழந்தையும் அவர்களோடு ஒரு பெண் குழந்தையும் பிறந்துச்சு. நல்ல சிந்தனையில வைக்கணும். ஆபில். அதுக்கு அடுத்த பிரசவத்துல ஹாபில் என்னும் ஆண் குழந்தையும் அவங்களோடு சேர்ந்து ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. காபிலோடு சேர்ந்த பெண் குழந்தை கொஞ்சம் அழகானவளாக இருந்தாங்க. ஹாபிலோடு சேர்ந்து பிறந்த பெண் குழந்தை கொஞ்சம் அழகற்றவராக இருந்தாங்க. இப்ப என்ன நிபந்தனை? அல்லாஹ்வினுடைய சட்டம் என்ன? மாறு வயிற்றில் பிறந்தவர்களுக்கு நிக்காஹ் முடிக்கணும். இப்ப காபில் என்ன செய்யறாரு? ஹாபிலோடு பிறந்த அந்த சகோதரியை வெறுக்கிறார். இல்ல, என்னோடு பிறந்த சகோதரி தான் அழகாக இருக்கிறாங்க, நான் அவர்களை திருமணம் முடித்துக் கொள்ளுவேன் என்று ஹாபிலோடு சண்டையிடுகிறார். காபில் முத்தகி, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர். அவர் சொல்லிட்டாரு, எனக்கு எப்படி இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் கட்டளையை நான் நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று 2 நபர்களும் தங்களுக்கு மத்தியில் அவர்கள் என்ன செய்கிறாங்க? சண்டையிட்டுக் கொள்ளுகிறார்கள். ஆனால் ஹாபில் முத்தகி இரையச்சம் உடையவராக இருந்தார். அவர் ஆடு மேய்க்கும் தொழிலை செய்து கொண்டு வந்தார். காபில் கொஞ்சம் அல்லாஹ்வை வெறுப்பவராக, மார்க்கத்தினுடைய அந்த சட்டங்களை வெறுக்கக்கூடியவராக இருந்தார். அவர் விவசாயம் செய்து வந்தார். 2 நபர்களும் இப்படியே சண்டை போட்டுக் கொண்டாங்க. அது ரிவாயத்துக்கள் வரும். அவர்கள் சண்டை போட்ட பகுதி லெபனானில் இருக்கக்கூடிய தாசியோன் என்னும் மலை பகுதியிலே இந்த சண்டை 2 நபர்களுக்கு மத்தியில சண்டை ஏற்படுது. இந்த விஷயம்
இந்த விஷயம் செய்யுதுனா தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போகுது. தந்தை சொல்றாங்க, ஏப்பா இப்படி சண்டை போடுறீங்க, ஏப்பா இப்படி சண்டை போடுறீங்க, சண்டை போடாதீங்க. உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ்வினுடைய ஒரு கட்டளை, யார் யார் உங்களுடைய பொருளை ஒரு மலையின் உச்சியில் வந்து வைத்து விடுங்க, யாருடைய பொருளை அல்லாஹ் கபூல் செய்து கொள்கிறானோ அவர்கள் என்ன செய்யலாம், அவர்கள் அவர் தான் விரும்பியவாறு திருமணம் முடித்துக் கொள்ளலாம் என்று சொல்ல, தன்னுடைய வியாபாரம் செய்த பொருளை ஹாபில் என்ற முத்தகி அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர் வேகமாக ஒரு ஆட்டை போய் மலையில வச்சார். ஆனா காபில் விவசாயம் செய்து வைக்கக்கூடிய மட்ட ரகமான கோதுமையை மலையில் போய் வைத்தார். அந்த நேரத்தில் உடனே அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுகிறான், குர்ஆன்ல வருகிறது, வத்லு அலைஹிம் நபஅ இப்னை ஆதம பில் ஹக். நபியே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த சம்பவத்தை நீங்கள் நினைவு கூறுவீராக. இது கர்ரபா குர்பானன் ஃபதுகுபில மின் அஹதிஹிமா. அவங்க ரெண்டு பேரும் குர்பானியுடைய பொருளை மலையின் மீது வைத்தார்கள். வலம் யதகப்பல் மினல் ஆஹர், ஒருவரிடத்திலிருந்து அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அதுதான் ஆடை வைத்த ஹாபிலுடைய அந்த ஆடை வானத்திலிருந்து வந்த நெருப்பு அப்படியே தூக்கி கொண்டு சென்றது. வலம் யதகப்பல் மினல் ஆஹர். ஹாபிலுக்கு கோபம் வந்துச்சே பாருங்க, தன்னுடைய தம்பியின் பொருளை தூக்கிட்டு போயிருச்சு, நான் வயசுல மூத்தவன், என்னுடைய பொருளை எடுக்கலையே. உடனே சொல்றாரு, காலல அக்குத்துலன்னக், உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன், கொல்லாம விட மாட்டேன். அவர் சொல்றாரு, ஹாபில் லயின் பசத்த இலைய எதக், என்ன நீ கொல்றதுக்கு கை நீட்டுன, மா அனபி பாசித்தின், நான் உன்னை பழிக்கு பழி எல்லாம் வாங்க மாட்டேன். எதிய இலைக்கலி அக்குத்துலை இன்னி அஹாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன், நாளை மறுமையில் நீ அல்லாஹ்விற்கு முன்னால் தலை குனிந்து நிற்க வேண்டும், நரகவாதியாக நீ ஆகிவிடுவாய் என்று நான் அஞ்சுகிறேன், எனவே நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன் என்று ஹாபில் இரையச்சமுடையவர் அமைதியாக பதில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே ஹாபில் என்ன செஞ்சிட்டாரு, கையில் இருக்கக்கூடிய ஒரு தடியை எடுத்து எப்படி கொல்றதுன்னு தெரியல, என்னங்க எடுக்கிறாரு. ஏன்னா முத இப்பதான் தவறுகள் நடக்குது. ஷைத்தான் என்ன செய்கிறான், ஹாபிலுக்கு கொலை செய்யும் விதத்தை கற்றுக் கொடுக்கிறான். முதலிலே நடக்கக்கூடிய கொலை அப்பொழுதுதான் ஏற்படுகிறது. ஷைத்தான் ஒரு வயோதிக தோற்றத்தில் வந்து 2 பாறங்கல்லை எடுத்துக்கொண்டு ஒன்றோடொன்று இணைத்து அடித்து காட்டுகிறான். இதுபோல் ஹாபில் உன்னது சகோதரனுடைய தலையை நீ அடித்து நொறுக்கு என்று ஷைத்தான் சொல்லி காட்டுகிறான். ஹாபில் ஒரு பாறாங்கல்லை எடுத்து போய் ஹாபிலுடைய தலையில் வைத்து நொறுக்குகிறார். அப்படியே இரத்தம் பீரிட்டு வருகிறது. மளமளவென அதே இடத்திலேயே சாய்ந்து விடுகிறான். பேசிக் கொண்டிருந்த சகோதரர் ஹாபில் இப்பொழுது பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்கிறாரே, இவருக்கு என்னவானது என்று உட்கார வைக்கிறார், மீண்டும் படுக்கிறார், உட்கார வைக்கிறார், மீண்டும் படுக்கிறார். ஹாபிலுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. நன்றாக பேசிக் கொண்டிருந்தவர் கீழே விழுந்து கிடக்கிறார். இவர் என்னாச்சு, கண்ணெல்லாம் மூடிட்டாரே, என்னாச்சுன்னு புரியல. ரிவாயத்துக்கல்ல வரும், ஹாபிலுடைய சகோதரனுடைய சடலத்தை சுமார் 40 நாட்கள் ஷோல்டர்ல போட்டே சுத்திக்கிட்டு இருந்தாராம் காபில். என்ன செய்யறது, இவரை எதுவும் பேச மாட்டார், சாப்பாடு கேட்க மாட்டார், குடிக்க மாட்டார், ஆனா தூங்கிக்கிட்டே கண்ணை மூடியே கிடக்கிறாரே, இவருக்கு என்ன ஆச்சு? காயங்களும் வடுவாக மாறிக்கொண்டிருக்கிறதே. அப்படியே தூக்கி கொண்டு சுத்தி கொண்டே இருக்கிறார். குர்ஆன் சொல்லுகிறது, ஃபபஅத்தல்லாஹு குராபை யபஹது ஃபில் அர்த் லியுரியஹு கைஃப யுவாரி சவ்அத அஹி. ஒரு மனிதன் இறந்து விட்டால் புதைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ஒரு காகத்தை கொண்டு கற்றுக் கொடுக்கிறார். 2 காகங்கள் வருகிறது, அல்லாஹ் அனுப்பி வைத்தீர என்று சொல்லுகிறார். அல்லாஹ் 2 காகத்தை அனுப்பி வைக்க, ஒரு காகம் இன்னொரு காகத்தை கடித்து
கொலை செய்கிறது. ஒரு காகம் இறந்து போகிறது. அந்த காகம் தன்னுடைய மூக்கினால் இழுத்து கொண்டே வந்து பள்ளத்தை நோண்டுகிறது. அந்த பள்ளத்தில் இறந்த காகத்தை வைக்க மண்ணை போட்டு மூடிவிட்டு சென்று விடுகிறது. இதை பார்த்து கொண்டிருந்த காபில் வேகமாக தனது சகோதரன் இறந்த ஹாபிலை மண்ணை போட்டு பள்ளத்தை நோண்டி மண்ணை போட்டு முதலிலே மூடி இறந்தவர்களை அடக்கும் பழக்கத்தை அப்பொழுதிருந்து உருவாக்கப்பட்டது. ரிவாயத்துக்கள் அவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன் பிள்ளை இரையச்சமுள்ள ஹாபிலை காணவில்லை என்று தேடிக்கொண்டே இருக்கிறார். எங்க என்னுடைய பிள்ளைய காணோம். அப்பொழுது அவர்களுக்கு செய்தி சொல்லப்படுகிறது, உனது மகன் காபில் ஹாபிலை கொலை செய்து விட்டார். என்ன காரணத்துக்காக வேண்டிங்க கொலை செய்தார்? முதலில் ஒரு பெண்ணுக்காக வேண்டி கொலை அந்த இடத்தில் சம்பவம் அரங்கேறுகிறது. உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முதல் ஃபித்னா, முதல் கொலை அந்த பெண்ணுக்காக வேண்டி. ரிவாயத்துக்கல்ல வரும், காபில் கொலை செய்தார். கொலை செய்து சமூகத்திற்கு காட்டி கொடுத்து விட்டார். அதற்கு பிறகு நடக்கக்கூடிய கொலையின் மொத்த பாவங்களும் அவருக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. ரிவாயத்துக்கல்ல வரும். அப்போ ஒரு பெண்ணின் மூலமாக ஒரு பெண்ணுக்காக வேண்டி அந்த பெண்ணை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி முதல் கட்டமாக கொலை அங்கு அரங்கேறுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அழுது கொண்டே இருக்கிறார். பெண்ணினுடைய ஃபித்னா மிக பெரும் ஃபித்னாவாயிற்றே என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த இடத்தில் அழுகிறாங்க. ஒரு மனிதன் சரியாக ஆகுவதும் ஒரு மனிதன் சீர்கெட்டு போவதும் அவர்களோடு அமையக்கூடிய ஜோடியின் மூலமாகத்தான் என்று கிதாபுகளில் பதிவு செய்கிறார். என்னங்க, பெண்களின் மூலமாகத்தான் குழப்பங்கள் ஆரம்பிக்கிறது. இல்லா மாஷா அல்லாஹ், சில பெண்களை தவிர. எப்படிப்பட்ட பெண்கள் தெரியுமா? அல் மர்அத்து ஸாலிஹா, இரையச்சமுடைய சில நல்ல பெண்கள் இருக்கிறார்கள். இவர்களின் மூலமாக அல்லாஹ் தீனை பரவச் செய்கிறான். சில பெண்கள் இருக்கிறார்கள், அவர்களின் மூலமாக அல்லாஹ் குழப்பத்தையும் ஃபித்னாவையும் அதிகமாக்கி கொண்டே இருக்கிறான். அப்படிப்பட்ட இரையச்சமுள்ள பெண்களினுடைய 4 அடையாளங்களை 5 அடையாளங்களை கிதாப் வகுத்து காட்டுகிறது. முதலாவது அடையாளம் இத்திபாஉ ஷரீஆ, மார்க்கத்தை நேசிக்கும் காதல் கொள்ளும் ஒரு பெண் நிச்சயம் அவளை கொண்டு பல ஊர்கள் பல நாடுகளுக்கு இனாயத்திற்கு அல்லாஹ் காரணமாக்கி வைக்கிறார். ஆசை கொள்ளணும், ஷரியத்தை உள்ளத்தால பிரியப்படணும், நேசிக்க வேண்டும். என்னங்க, தான் அழகை காட்டக்கூடிய பெண்களின் மூலமாக ஃபித்னாக்கள், தலைமுடியை மறைத்திருக்க வேண்டும் மார்க்கம் சொல்லுகிறது. வகர்ன ஃபீ புயூதிகுன் வலா தபர்ரஜுன தபர்ருஜல் ஜாஹிலிய்யத்தில் ஊலா. நபியே, அந்த பெண் மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய தலைமுடியை மறைத்துக் கொள்ளட்டும், தங்களுடைய வீடுகளில் தங்களுடைய இல்லங்களை அமைத்துக் கொள்ளட்டும். அறியாமை காலத்தில் சுற்றித் திரிந்ததை போல அவர்கள் சுற்றித் திரிய வேண்டாம். ஹதீஸ்ல ரிவாயத்துக்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய பெண் மக்களாக சஹாபி பெண்மணிகள் இருந்தாங்க. அன்னை ஹதீஜா அம்மையார், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சலாம் சொல்றாங்களா, அஸ்ஸலாமு அலைக்க யா அய்யுஹன் நபி, வலைக்கும் சலாம் சொல்லிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, உங்களுடைய மனைவி ஹதீஜா அம்மையாருக்கும் என்னுடைய சலாத்தை எத்தி வைங்க. சொல்லிட்டு அன்னை ஹதீஜா அம்மையார்ட்ட போய் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சலாம் சொன்னாங்க. ஹதீஜா அம்மையாருக்கு ஆசை வந்து விட்டது. முன்னொரு வேதத்தில், தௌராத்துடைய வேதத்தில் எல்லாம் ஜிப்ரீலை பற்றி கேள்விப்பட்டிருந்த அன்னை ஹதீஜா அம்மையார் நானும் ஒரு தடவை அன்னை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசை கொள்றாங்க. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திட்ட ரசூலுல்லாஹ் அனுமதி கேட்க ஒரு குறிப்பிட்ட நேரம் வருகிறது. அந்த நேரத்தில் நீங்கள் ஒலு செய்து விட்டு வீட்டில் இருங்கள், ஜிப்ரீலை நீங்கள் பார்க்கலாம் என்று அன்னலம் பெருமானாருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல, உடனே குறிப்பிட்ட நேரம் வந்தது. அன்னை ஹதீஜா அம்மையார் பெருமானாருக்கு அருகில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்த உடனே ஹதீஜா அம்மையார் கேட்கிறாங்க, இப்ப ஜிப்ரீல் உள்ள வந்துட்டாங்களா? யார சொல்லலாம்? வந்து கொண்டிருக்கிறார். யார சொல்லலாம்,
இந்த பக்கம் வந்து உட்காருங்க என்று சொல்ல இந்த பக்கம் வந்து உட்காருகிறார்கள். இப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? பெருமானாரினுடைய முகம் மாறியது. சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், இப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இங்கிருந்து வேகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள், வீட்டை விட்டு போய்க் கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம் என்று கேட்கப்பட்ட பொழுது அன்னை ஹதீஜா அம்மையார் சொல்லி காட்டுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், தௌராத்தினுடைய வேதத்தில் நான் படித்திருக்கிறேன், எந்த ஒரு பெண் தன் தலைமுடியை திறந்த நிலையில் வீட்டிலோ அல்லது வீட்டை விட்டு வெளியில் செல்லுகிறாளோ அந்த இடத்தில் ஷைத்தான் வந்து விடுகிறான். எப்பொழுது ஷைத்தான் வந்து விட்டானோ அந்த இடத்தில் மலக்குமார்கள் புறமுதுகிட்டு வீட்டை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் யா ரசூலல்லாஹ் என்று தௌராத்தில் நான் படித்திருக்கிறேன். எனது முடியை நான் சற்று விளக்கினேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்படி ஓடுகிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டது உண்மைதான் யா ரசூலல்லாஹ். யோசித்து பார்க்கிறார். அப்ப மார்க்கத்தை பின்பற்றும் விஷயத்தில பிடிப்பானவர்களாக சஹாபி பெண்மணிகள் இருந்தார்கள். முதல் காரணமாக எழுதுறாங்க, மார்க்கத்தை நேசிக்க வேண்டும், காதல் கொள்ளும் பெண்மணிகளை கொண்டு அல்லாஹ் தீனை பரவச் செய்கிறான். இரண்டாவது காரணமாக சொல்றாங்க, ஹைருல் மர்ஆ, சிறந்த பெண்மணிக்குரிய இரண்டாவது அடையாளம் அத்தஸ்லியா, தன் கணவனுக்கு துன்பமான நேரத்திலேயும் இன்பமான நேரத்திலேயும் ஆறுதல் சொல்லக்கூடிய பெண் மக்களாக இருக்க வேண்டும். கவலைப்படாதீங்க, வலா தஹ்சன், அல்லாஹ் இந்த பிரச்சனையை ரொம்ப சீக்கிரமாக நீக்கி விடுவான். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யலாம், கவலை கொள்ளாதீங்க. ஆறுதல் சொல்லக்கூடிய பெண் மக்களாக இருக்கும் பொழுது அந்த பெண்மணியை கொண்டு அல்லாஹ் தீனுக்கும் ஹிதாயத்திற்கும் காரணமாக்கி வைக்கிறான். பெருமானாருக்கு அவ்வளவு கஷ்டங்கள் வரும் பொழுது ரசூலுல்லாஹ் சில நேரம் நினைப்பாங்களா, என்னுடைய உயிரை நான் இழந்து விடுவேனோ என்று பயப்படக்கூடிய நேரத்திலே அன்னை ஹதீஜா அம்மையார் பேசிய வார்த்தைகளை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபினுடைய முதல் பாகத்திலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், லா தஹஸன், நீங்க கவலை கொள்ளாதீங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. இன்னக லதஸிலுர் ரஹம், ஏன்னா நீங்க சொந்தங்களை ஆதரிக்கிறீர்கள் யா ரசூலல்லாஹ். வதக்ஸிபுல் மஅதூம், இல்லாதவர்களுக்கு நீங்கள் உதவுகிறீர்கள். வதுஈனு அலா நவாயிபில் ஹக் யா ரசூலல்லாஹ், நீங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. இந்த வாசகத்தை மாத்திரமே புகாரியினுடைய இமாம் முஹம்மது பின் இஸ்மாயில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய முதல் பகுதியிலிருந்து ஆரம்பிக்கிறார்கள் என்று சொன்னால் மனைவி பேசக்கூடிய வார்த்தைகளை அல்லாஹ் கபூல் செய்கிறான். கணவன் கஷ்டத்தோடு இருக்கும் பொழுது நாம் சொல்லக்கூடிய ஆறுதல், அல்லாஹ் அந்த வார்த்தைகளை கேட்கிறான். தஸ்லியத்துல் கல்ப், உள்ளத்திற்கு ஆறுதல் சொல்லக்கூடிய மனைவியாக இருக்க வேண்டும். அடுத்து சொல்லுகிறார்கள் குபூல் இத்ரா, தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெண்மணியாக இருக்க வேண்டும். என்னங்க, வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்கள் வரலாம், கணவனுக்கு பொருளாதார ரீதியாக கஷ்டங்கள் வரலாம். இன்றைக்கு நாம் என்ன நினைக்கிறோம், நான் நினைச்சதை வாங்கியே தீரணும், நான் நினைத்ததை அடைந்தே தீரணும். கணவனுக்கு வருமானம் இருக்கோ இல்லையோ, காசு இருக்கோ இல்லையோ, கடனை வாங்கியாவது நான் நினைத்ததை அடைய வேண்டும் என்று பெண்களுக்குள்ள தன்மைகள் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும், உங்களுடைய கணவனுக்கு ரிஸ்க நாம கொடுக்கிறோம் அப்படின்னு. அப்ப கலாக்கதரை பொருந்தி கொள்ளக்கூடிய பெண்மணியாக அந்த பெண்மணி இருக்க வேண்டும். மூன்றாவது தன்மையாக எழுதுகிறார்கள். நான்காவதாக அல்-வியாஃபத், எந்த பெண்மணியிடத்தில் விருந்தோம்பல், விருந்து கொடுக்கும் பண்பு இருக்கிறதோ அந்த பெண்மணியை கொண்டு அல்லாஹ் பல நலவுகளுக்கு காரணமாக்கி வைக்கிறார். விருந்தாளி வரக்கூடிய பன்மை, விருந்தாளி வர வேண்டும் என்று அந்த பெண் விரும்புவாள். என்னங்க, இன்றைக்கு நம்முடைய உள்ளத்துல அந்த நினைப்பு வருதா? யாருக்காவது உணவளிக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறதா? எந்த பெண் உணவளிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ பரக்கத்தின் வாசலை அல்லாஹ் அந்த வீட்டிற்கு திறந்து விடுகிறான். வரலாற்றை நீங்க எடுத்து பாருங்க. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு பார்த்தால் அப்படியே புல்லரிக்கக்கூடியதாக இருக்கிறது. சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன வயசு, மஸ்ஜிதுக்கு வெளியூர்ல இருந்து யாரு வந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சஹாபியினுடைய பொறுப்புல அனுப்பிச்சு வைப்பாங்க, இவர்கிட்ட போய் வீட்டுல விருந்து சாப்பிடுங்க,
அதுபோல சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹுடைய சபையில் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு கையை பிடிச்சு இவருக்கு போய் வீட்டுல விருந்து கொடுங்க என்று சொல்லி பெருமானார் அனுப்பி வைத்தார்கள். வேகமாக அலி ரலியல்லாஹு அன்ஹு மறுப்பு தெரிவிக்காம கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆனா உண்மை நிலைமை என்ன தெரியுமா? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் சாப்பிட்டே 3 நாட்களாக ஆகிவிட்டது. சாப்பிடுவதற்கு அவர்களுக்கு ஒன்றும் இல்லை, வீட்டிலும் ஒன்றும் இல்லாத நிலைமை, மாவு கூட இல்லாத நிலைமையில அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாங்க, தன்னுடைய மகன் ஹசன் ஹுசைனுக்காக வேண்டி வைத்திருந்த பெட்ஷீட்டை சம்ஹூன் என்ற யூதனிடத்தில் கொடுத்து அனுப்பி, கொஞ்சம் கோதுமை இருந்தால் வாங்கி வாருங்கள் என்று கொடுத்து அனுப்புறாங்க. இதை அடமானமாக வைத்து கோதுமைகள் இருந்தால் வாங்கி வாருங்கள் என்று சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு கையிலே கொடுத்து அனுப்புறாங்க. அசர்ந்து போயிட்டார் சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு. எப்ப சம்ஹூன் என்ற யூதன் இந்த பெட்ஷீட்டை பார்த்த உடனே கேட்கிறான், இது ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்டுல இருந்து வந்த பெட்ஷீட் தானேன்னு கேட்கிறான். சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, கைஃபா அரஃப்தஹு, எப்படி இது உங்களுக்கு தெரியும்? அவன் சொல்லி இருக்கிறான், தௌராத்தில் நான் படித்திருக்கிறேன், தன் வீட்டில் விருந்தோம்பலுக்காக வேண்டி தன்னுடைய தேவைகளையும் கட்டுப்படுத்தி கொண்டு தன்னுடைய உடைமைகளையும் முற்படுத்தி விருந்தோம்பல் செய்யக்கூடிய பண்பு நபிமார்களுடைய குடும்பத்திற்கு மாத்திரமே இருக்கிறது என்று தௌராத்தில் நான் படித்திருக்கிறேன். இந்த சம்ஹூன் என்ற யூதன் என்ன செஞ்சான், எனக்கு பெட்ஷீட்லாம் வேணாம், நான் சதக்காவாகவே கோதுமையை தருகிறேன், நீங்க போய் அப்படியே அன்னை ஃபாத்திமாவிடத்தில் கொடுத்து விடுங்கள் என்று பெட்ஷீட்டையும் கொடுத்து அனுப்பி கூட கோதுமைகளையும் கொடுத்து அனுப்புகிறார். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருக்கு வேகமாக சமைத்து அவரை சாப்பிட வைத்தார்கள். மிஞ்சி இருக்கக்கூடிய ரொட்டியை கட்டி சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையிலேயே கொடுத்து அனுப்புறார். சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, அன்னை ஃபாத்திமா அவர்களே, உங்களுடைய வீட்டில் உணவு இல்லையே, 3 நாட்கள் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறீர்களே. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, நபியினுடைய குடும்பத்திற்கு அல்லாஹ் சதக்கா பொருட்களை சாப்பிடுவது தடை செய்திருக்கிறார், நீங்கள் எடுத்துவிட்டு செல்லுங்கள் என்று சொல்லி காட்டுகிறார்களே. ஆனால் எந்த குடும்பத்தில் விருந்தினர்கள் வருகிறார்களோ அந்த குடும்பத்திற்கு பரக்கத் என்னும் வாசலை அல்லாஹ் திறந்தே வைத்து விடுகிறான். அவ்வியாஃபத், விருந்தளிக்கும் தன்மை பெண்களிடத்தில் வரும் பொழுது அவர்களுடைய கணவர்களுடைய வியாபாரத்தில் அல்லாஹ் பெரும் பரக்கத்தை வாரி வழங்குகிறான். வரலாற்றில் சொல்லி காட்டுறார். அப்ப 4வது தன்மையாக வியாஃபத் அல் முஃமினத்து தாஇயா, லியாஃபத் விருந்தளிக்கும் பண்பு அந்த பெண்ணிடத்தில் வர வேண்டும். அடுத்து சொல்லுகிறாங்க 5வது தன்மை ஹைருல் இம்ராத், சிறந்த பெண்மணிக்குரிய 5வது தன்மையாக சொல்லுகிறாங்க, அதிகமாக விக்ர் செய்யக்கூடிய பெண்மணியாகவும் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கக்கூடிய பண்பும் எந்த பெண்ணிடத்தில் இருக்கிறதோ அவளே சிறந்த பெண்மணி. இன்னைக்கு துஆக்கள் என்பது குறைஞ்சு போச்சு. ஒரு நேரத்துல உலையில அரிசியை போடும்போது பிஸ்மில்லா சொல்லுவாங்க, வடிக்கும் போது பிஸ்மில்லா சொல்லுவாங்க, சாப்பாடை பரிமாறும் போது பிஸ்மில்லா சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சமைக்கப்பட்ட உணவில் சாப்பிடக்கூடிய குழந்தைகள் வளர வளர அல்லாஹ்வினுடைய சிந்தனை வரும், நபியின் மீது ஆசை பிறக்கும், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை தேடி தேடி பின்பற்றக்கூடிய மக்கள் அதிகமாகி கொண்டே போவார்கள். இன்றைக்கு எப்படி போனது, வீட்டுல ஒலை நடக்குது, ஆனா சீரியல்ல இருந்து சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு சிந்தனையோட போடுறாங்க உலைகளை. அதே நிலையிலே உணவு வடிக்கப்படுகிறது, சீரியலை பார்த்து கொண்டே உணவு பரிமாறப்படுகிறது. அதை சாப்பிட்டு வளரக்கூடிய குழந்தைகளுக்கு உள்ளத்துல ஈமான் வர்றதில்லை, தொழுகை என்ற ஆசை வர்றதில்லை, அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வருவதில்லை. அதே நிலையிலே வளருகிறது. பிற்காலத்தில் தாயை எட்டி உதைக்கக்கூடிய குழந்தைகள் உருவாகி கொண்டே செல்லுகிறது. காரணம் யார்? இந்த பெண்மணிகளின் மூலமாகத்தானே. யோசித்து பார்க்கிறோம். அப்ப அதிகமாக விக்ர்கள் துஆக்களில் ஈடுபடும் பெண்களை கொண்டு அல்லாஹ் அவர்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து விடுகிறார். உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவங்க கேட்கக்கூடிய துஆவை எல்லாம் இழுத்து கொண்டு வந்து சேர்த்து விடுகிறார். சமீபத்தில் நியூஸ்ல படிச்சது, ஆஸ்திரேலியாவில ஹாரூன் அப்படின்னு சொல்லி அவர் ஸ்பெஷலிஸ்ட் சொல்றாங்க. பிளட் கேன்சருக்கு அவர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட். இப்ப அவர் துபாயில இறங்கி அங்கிருந்து ஒரு 3 மணி நேரம் டிராவல்ல ஒரு மீட்டுக்காக வேண்டி போய்கொண்டிருந்தார். கார்ல போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு அந்த ஹோட்டல்ல வேலை பார்க்கிற ஒருத்தர் சொல்றாரு, எங்க வீட்டுக்கு நீங்க கொஞ்சம் சாப்பிட்டு போங்க.
சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்ல அந்த டாக்டரும் வேகமாக வீட்டுக்கு வந்து சாப்பிடுறாரு. உணவு பரிமாறிக்கொண்டே இருக்கிறாங்க. கணவன் மனைவி அந்த இடத்துல நிக்கிறாங்க. ஆனா சாப்பாடு பரிமாறும் பொழுது அவங்க முகத்துல ஒரு கவலை இருந்து கொண்டே, யாரும் சிரிக்கல. பெரிய பில்டிங், நல்ல டேபிள் எல்லாமே இருக்கிறது, ஆனால் முகத்தில் கவலை இல்லை. கவலையோடு இருக்கிறார்கள். சாப்பாடு பரிமாறுறாங்க, ஒரு சிரிப்பு இல்லை. டாக்டர் கேட்கிறாரு, ஏன் இப்படி கவலையோடு இருக்கிறீங்க? அவர் சொல்றாரு, அந்த பரிமாறக்கூடியவர் சொல்றாரு, அதாவது என்னுடைய மகள் இருக்கிறாள், 12 வயசு. அவளுக்கு பிறக்கும் பொழுதே பிளட் கேன்சர் இருந்தது. நாங்க எவ்வளவோ மருத்துவர்களிடத்துல போய் காட்டினோம், எல்லாரும் கைவிரிச்சிட்டாங்க. எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, ஆஸ்திரேலியாவில் உள்ள டாக்டர் ஹாரூன் நினைத்து வந்து அதற்குரிய ட்ரீட்மெண்ட் பார்த்தா மட்டும்தான் முடியும், இல்லைன்னா முடியாது. அந்த பேசுறவர் சொல்றாரு, எங்களுக்கு இருக்க இந்த வசதிக்கு நாங்க ஆஸ்திரேலியா டாக்டர் ஹாரூன் எப்படி வர சொல்றது? அவர்கிட்ட பார்த்து ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. சொல்றவருக்கு தெரியாது இவர் தான் டாக்டர் ஹாரூன். சொல்லும் பொழுது அந்த நபர் சொல்லுகிறார், ஆனா என் ஒய்ஃப் இதுக்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டே இருக்கிறார். முசல்லாவில் இருந்த வண்ணம் அழுது கொண்டே இருக்கிறார். யா அல்லாஹ், எனது மகனுடைய நோயை சரியாக்கி விடு, டாக்டர் ஹாரூனை வந்து சந்திக்கவை என்ற துஆவை மட்டும் அவள் விடவே இல்லை, தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். இந்த பைத்தியக்காரிக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, அந்த டாக்டர் ஹாரூன் நாங்க எப்படி வர வைக்கிறது என்று கணவன் புலம்பும் பொழுது, சாப்பிட்டு கொண்டிருந்த டாக்டர் ஹாரூன் எழுந்து நின்று சொன்னாராம், நான் தாமா டாக்டர் ஹாரூன். என்னங்க, அல்லாஹ்வே என்னை அனுப்பி வைத்ததை போல திட்டமிடப்பட்டு என்னுடைய கார் இந்த இடத்தில் பஞ்சரானது. நான் அலைந்து திரிந்து கேட்டேன், பக்கத்தில் உள்ள உங்களுடைய ஹோட்டலுக்கு வந்தேன், ஹோட்டலிலும் புக் செய்து ஃபுல்லாக்கப்பட்டு ரூமுகள் ஃபுல்லாக இருந்தது. நீங்களாகவே வந்து கேட்டீர்கள், என்னுடைய வீட்டிற்கு வாருங்கள், வந்து அழைத்தால் நீங்கள் என்னுடைய பெயரே சொல்லுகிறீர்களே என்று ஆச்சரியப்பட்டேன். அதே இடத்திலேயே டாக்டர் ஹாரூன் அவருடைய மகளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து சரியாக்கினார். அதை தொடர்ந்து அவரே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். சமீபத்தில் அவர் வஃபாத்தானார் என்ற செய்தியை பார்க்கிறோம். எங்க இருந்துங்க? அல்லாஹ்வினுடைய உதவி. ஒரு பெண் முசல்லாவை விரித்து 2 ரக்காத்து தொழுது விட்டு கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடத்தில் கேட்டால், உலகத்தினுடைய எந்த மூலையில் இருந்தாலும் அவர்களுக்கு இழுத்து கொண்டு வந்து அல்லாஹ் அவருடைய தேவையை பூர்த்தியாக்குவான். கண்கூடாக பார்க்கிறோம். பெண்களுடைய கண்ணீருக்கு அல்லாஹ்விற்கு அவ்வளவு மதிப்பு இருக்கிறது. அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். என் பக்கம் மீண்டு வரக்கூடிய பெண்கள் இருக்கிறீர்களா? என்னை விட்டு நீங்கள் எங்க செல்ல போகிறீர்கள்? நீங்கள் கேட்கக்கூடிய அத்துணையும் நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன். அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். அப்ப ஹைருல் மர்அத், சிறந்த பெண்மணி என்பதற்குரிய இந்த 5 அடையாளங்களை அல் குர்ஆன் வகுத்து காட்டுகிறது. முதலாவது அடையாளம் இத்திபாஉ ஷரீஆ, மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். இரண்டாவது அடையாளம் தஸ்லியத்துல் கல்ப், கணவனுக்கு இக்கட்டான சூழ்நிலையில் ஆறுதல் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது கபூல், தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமைகளை அவள் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். நான்காவது அவ்வியாஃபத், விருந்தளிக்கும் பண்புடையவளாக இருக்க வேண்டும். ஐந்தாவது திக்ர், துஆ, அதிகமாக திக்ர் துஆக்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டே இருப்பாளேயானால் இந்த பெண்மணியை கொண்டு உலகம் முழுவதற்கும் அல்லாஹ் தீனுக்கு பரவச் செய்வதற்குரிய மிக முக்கியமான காரணமாக்கி வைக்கிறான். அதற்கு மாற்றமாக பெண்கள் இருக்கும் பொழுது அவர்களை கொண்டு குழப்பத்தையும் ஃபித்னாவையும் ஏற்படுத்துகிறான். இந்த ஆபில் காபிலுக்கு ஏற்பட்ட, இந்த பெண்ணின் மூலமாக ஏற்பட்ட ஃபித்னா தொடர்ந்து அவர்களுக்கு, காபிலுக்கு கஷ்டமாக மாறி போனது என்று வரலாறுகளில் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் மரணம் சம்பவிக்க இருக்கிறது. அதற்கு முன்னதாக 3வது சஞ்சலங்களில் சீஸ் நபி வரவிருக்கிறார். சீஸ் நபி யார்? அவர் எங்கு பிறந்தார்? காபாவை எப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினார்கள்? அதற்கு தொடர்ந்து ஷீஸுக்கு எப்பொழுது மௌத் வந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை பார்க்கலாம். எதை சொன்னோமோ, எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.